ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லட்டு தாங்க செய்ய போகிறோம். இது கருப்பு உளுந்தில் செய்ய போகிறோங்க. இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க நான். இங்கே பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த உலக்கில் தான் அளந்து போடுறேன். இப்போ இது வந்து நல்லா வறுத்துடணும். இது வந்து நம்மளுக்கு செவக்க வறுக்கணுங்க. நல்ல கலரும் மாறிடும், நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் வறுக்கணுங்க. இது வந்து கருப்பு உளுந்தில் செய்கிறது வந்து ரொம்பவே நல்லது. உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியமானது. இது பெண் குழந்தைகள் ரொம்ப அவசியமாக சாப்பிட வேண்டிய பொருளுங்க இது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் சிம்முலேயே வச்சு தாங்க வறுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதே போல் வாசம் நல்லா வந்துடும். ஒரு மாதிரி புகை மாதிரி வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் வறுத்துடணும். இப்போ வந்து அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரிசி போட்டு வறுக்கிறேங்க. அரிசி அது கூட சேர்த்து செய்யலை ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு 4 ஏலக்காவையும் சேர்த்து அதில் வறுத்துடலாம். அரிசி வந்து இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசியே போட்டுக்கிடலாம். கழுவெல்லாம் வேண்டாம், அப்படியே தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதையுமே நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலர் மாறிடுச்சு. அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் வறுத்தாச்சு. இதையும் இப்போ மாற்றிடலாம், ஒரு தட்டில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். வேர்க்கடலையும் இது கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இது. தோல் எடுத்துகிட்டு சுத்தப்படுத்தி தான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து செய்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறணுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப நேரம் வறுக்கலை, சூடாயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ வந்து அடுத்தது வந்து வெல்லம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம உளுந்து வந்து 100 கிராம் எடுத்திருக்கோம். வேர்க்கடலை வந்து 50, அரிசி வேறு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறணும். நான் வந்து 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. இது பாருங்கள், அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி வேண்டாம். அதே போல் பாகுப்பதம்லாம் தேவையில்லை இதுக்கு. இது நம்ம கரையை வச்சு தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இதில் மண் இருக்கும், அதனால தான் இப்போ கரையை வச்சு எடுக்க போகிறோம். இது வந்து சர்க்கரை அதோடு சேர்த்து அரைச்சி செய்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வச்சு கூட சாப்பிட்லாம். நல்லா 1 வாரம் 10 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க, போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாங்க. நான் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். சூடு வந்து நல்லா ஆறிடணும். அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போடையில் வந்து அரைப்படும் நல்லா. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது வந்து நம்ம தொடர்ந்து அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சோம்னா தான் நல்லா அரையும். இங்கே பாருங்கள், இப்போ நான் போய் ஃபஸ்ட்டு லைட்டாக திரிச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கேப் விட்டுறணும். இது ரொம்ப ஹீட் ஆயிரும் மிக்ஸி ஜாரு. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு அரைக்கையில் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பவுட்ரு ஆயிருங்க. தொடர்ந்து அரைச்சோம்னா அது பவுட்ரு ஆகாது. கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஆற வச்சு திரும்ப நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிடலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கனால அடியில் கொஞ்சம் ஒட்டும். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து இது கூட வந்து இப்போ வெல்லம் வந்து அப்படியே சேர்க்குறேன். நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேங்க. ஜல்லடையில் போட்டு வடிச்சிட்டு சேர்த்துக்கிறலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே அரைஞ்சிருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ வெல்லத்தை வடிச்சுக்கிறலாம். வெல்லத்தில் வந்து மண் இருக்கும், அதனால தான் நான் இப்போ காய்ச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், மண் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அடுப்பில் வச்சு நம்ம சிம்மில் வச்சு கிண்ட போகிறோங்க. இங்கே பாருங்கள், அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சு நல்லா சிம்மில் வச்சு லைட்டாக பரட்டி எடுப்போம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வச்சு கிண்டி எடுக்கையில் நல்லா வந்துடுங்க. நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வந்துடும். இது வந்து இப்படி லைட்டாக சூடு பண்ணி எடுக்கிறதும் நல்லா உளுந்து வந்து நல்லா சாஃப்டாகிருங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ரொம்ப நேரம்லாம் வைக்கல. ஒரு நிமிஷம் போல் தான் நம்ம சிம்மில் வச்சு கிளற போகிறோம்.
இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம கிளறுவோம். இங்கே பாருங்கள், ரொம்ப நேரம் இல்லைங்க, ஒரே 1 நிமிஷம் மட்டும்தான் இந்த மாதிரி கிளற போகிறோம். நல்லா அப்படியே திக்காக வந்துடும். இப்போ வந்து இது கூட வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குருவோம். இது வந்து நல்லா இனிப்பு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. அடுப்பை வந்து ஏற்றி வச்சிடக்கூடாது, சிம்மில் வச்சே தான் நான் கிளறேன் பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் கிளறேன் பாருங்கள். இது வந்து நல்லா ஆறட்டுங்க. இப்போ நம்ம ஆறுனது காட்டுறோம் பாருங்கள். ஆறவும் நல்லா உருண்டை பிடிக்க கரெக்டாக வந்துடும் இது. இங்கே பாருங்கள், இப்போ நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள். ஆறிடுச்சு, நல்லா எடுக்கிறதுக்கு வருது பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரும். இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ சேர்த்துட்டு கூட நம்ம நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ ரொம்ப நல்லது உளுந்துக்கு வந்து. இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறலாம் இதை. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயோடு நல்லா சுற்றி பிசைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு கையில் எண்ணெய் தடவுன மாதிரியே இருக்குங்க. உருட்டை நல்லா ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் சின்ன சின்னதாக தான் உருட்டுறேன். இது வந்து இந்த லட்டு எப்படியுமே நம்மளுக்கு ஒரு 10 நாளைக்கு கூட வெளியவே வச்சு சாப்பிட்லாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்க்கு அதுக்கு அது நல்லா பளபளன்னு நல்லா இருக்குது பாருங்கள். இது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. நெய் போட்டு செய்கிறதுனால செய்யலாம். நெய்யை விட நம்மளுக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப வலுவு. இங்கே பாருங்கள், இதே போல் எல்லா உருண்டையுமே நம்ம உருட்டி எடுத்துடலாம். ஈஸியாக வரும் உருட்டி வைக்கிறதுக்கு. இது சின்ன பிள்ளைகளுக்குலாம் நல்லா ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே உருட்டியாச்சு பாருங்கள். சூப்பரான கருப்பு உளுந்தில் செஞ்ச லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.